ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவை டிரைவர் எல்லாத்துக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். ஒருத்தரை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. என்னன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக கேளுங்க. ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வண்டி ஒன்று வெசையா போகுதுங்க ரோட்ல. நம்ம இந்த உக்கடத்து ரோட்ல. ஏன் இவ்வளோ ஸ்பீடா போகுது? அசார் லைட் போட்டு போகுது. என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் ட்ராப் பண்ணிட்டு வர்றேன். எல்லாருமே திட்டுறாங்க. டூ வீலர் போகிறவங்களாம் பார்த்து திட்டுறாங்க. அது இதுன்னு சொல்கிறாங்க. நான் எதையுமே பொருட்படுத்தாம வண்டி பாட்டுன்னு போயிட்டே இருக்குது. அப்புறம் நானும் சரி ஓகே புடிச்சிடலான்ட்டு பாலத்துல ஏறும்போது புடிச்சிட்டேன். போய் புடிச்சு எட்டி பார்த்துட்டு என்னண்ணா அப்படின்னு கேட்கும்போது, அப்புறம் பார்த்தா பின்னாடி 2 லேடீஸுங்க பிரசவ வலியோட துடிச்சிட்டு இருக்கிறாங்க. வலி தாங்க முடியல அவங்களுக்கு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏன் இந்த பதிவு சொல்றேன்னா, கண்டிப்பா அவருக்காக போட்டே இருக்கணும். ஆம்புலன்ஸு சைலன்சர் போட்டு போனா அது வழி விட்டுருவாங்க. இப்ப இவரு ஆம்புலன்ஸ்ன்னு காட்டிக்க முடியாது. சைலன்சர் கிடையாது. ஆர்ன்னா அந்த அசார் லைட் போட்டு போறாங்க. ஒரு சிலரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உடனே வழி விட்டுட்டாங்க. ஏதோ எமர்ஜென்சி இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க வழி விடுறாங்க. தெரியாதவங்க திட்டுறாங்க. ஸோ நானும் அப்படிதான் நெனச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தேன். ஆனா போகவே கண்டுபிடிச்சுட்டு ஏதோ எமர்ஜென்சியா போறாரு அப்படின்ட்டு. இருந்தாலும் நான் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி பக்கத்துல போய் பார்த்தேன். ஸோ அதுக்கான பதிவு தான். ஏன்னா இது சொல்லியே ஆகணுங்கன்னு. இந்த மாரி அசார் லைட்டு எமர்ஜென்சி மிரர்ல பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு தான் அந்த அசார் லைட் போட்டு அவ்வளோ டிராஃபிக்ல ஓட்டுவாங்க. இல்லன்னா ஓட்ட மாட்டாங்க. ஆம்புலன்ஸ்னா நம்மளுக்கு தெரியும். ஓகே அது ஏதோ ஒரு எமர்ஜென்சி தான் ஆம்புலன்ஸ்னாலும் வழி விட்டு தான் ஆகணுங்க. அதனால இந்த மாரி ஆச்சுன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு யாரா இருந்தாலுமே கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. அந்த அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் மேலுமே ரொம்ப நன்றிண்ணா. நீங்க வந்து 2 உயிர காப்பாத்தியிருப்பீங்க. நீங்க போற ஸ்பீட்ல பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. அதுக்கான பதிவு தான். கொஞ்சம் அந்த மாரி போறவங்க பார்த்து வழிய விட்டுருங்க. நம்ம ஆளுங்களும் சரி, பொதுமக்களா இருந்தாலும் சரியுமே, அசர் லைட்டு, ஹாரன் அடிச்சுட்டு வந்தாங்கன்னா, கொஞ்சம் பார்த்து ஓவர்டேக் ஒதுக்கி விட்டீங்கன்னா அவங்க போயிருவாங்க. ஓகே. அதுக்கான பதிவு தான். ஓகே. அந்த அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். டாடா பை பை.